டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. ஓட்டுறதும் ஒரு ஜாலியாக தாங்க இருக்குது. நம்மளுக்கு இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் அத்துப்படிங்க. ஓய் செங்குட்டியா வரீங்க. கேவு மாதிரி இருக்குது இந்த ரோடு. டேங்கப்பா என்னங்க இது இவ்வளோ ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. ஐயோ கொடூரங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டிங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வால்பாறையில் தான் இருக்கோம். இப்போ தான் செக் போஸ்ட் தாண்டி மேலே வந்தோம். ஸோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இவர் இங்கிட்டு போகிறாரா அங்கிட்டு போகிறாரா. ஸோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்துலேயே கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்குங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆலியார் டேமு. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது வந்தது இந்த சைடு ஃபேமிலியோடு வந்திருந்தேன். அப்போ காரில் வந்துருந்தோங்க. ஸோ ஜாலியாக இருந்தது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலியார் டேம் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக. இதுவுமே வந்து லிட்ரலி கொடைக்கானலோட ஹில்ஸ் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொடைக்கானலில் ஃபுல்லாக பைக் ரைட்ஸ் பண்ணி ஸோ வந்து பெருசாக அந்தளவுக்கு இதெல்லாம் இல்லை, க்ரௌட்லாம் இல்லை. ஸோ ஜாலியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே வால்பாறையில் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வால்பாறையிலேருந்து கரெக்டாக அதிராப்பள்ளி. ஸோ வந்து நம்ம வால்பாறை சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம 10 கிலோமீட்டர்ஸில் கட் ஆயிடுவோம். டைரெக்டாக அதிராப்பள்ளி போயிடலாம் அப்படின்றதாங்க பிளான் இன்றைக்கி. இன்னும் கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு சரியாக தெரில, ஏன்னா கூகுள் மேப் வந்து நம்ம போட்டு போகல. ஸோ முன்னாடி ஒரு பைக் போயிட்டுருக்குல்ல, ஸோ அவங்க தான் வந்து கூகுள் மேப்லாம் போட்டிருக்காங்க. நம்ம பைக் எடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 149 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியாச்சுங்க கொடைக்கானல்லேருந்து. டைம் வந்து கரெக்டாக 11:50 ஆயிடுச்சு. இதில் கடுப்பே இது ஒன்று தாங்க, நிறையா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஓவராக இருக்குது. அண்ட் வந்து குரங்கு. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டில் வந்து எலிஃபென்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. ஸோ அப்படியே ஜாலியாக நம்ம பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ ஹைனஸ் முன்னாடி போயிடுச்சுங்க. ஸோ நானும் ப்ரோவும் தான் இப்போ கேமரா மவுண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். கரெக்டாக வால்பாறைக்கு இங்கேருந்து கரெக்டாக 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படியும் அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா எப்படியும் ஒரு 35 மினிட்ஸில் நம்ம வால்பாறை ரீச் ஆயிடலாம். ஆனால் நம்ம முன்னாடியே கட் ஆயிடுவோம். டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்க. வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ இங்கே இருக்க மவுண்டெயின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நம்ம ஹில்ஸை விட. ஸோ நான் கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து வர வழியில் பார்த்தேன், ஒரு மவுண்டெயின் இருக்குது. அந்த ராக்கு கீழே அப்படியே நேராக இது இங்கே ஃபால்ஸ் இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. இருக்கா தெரிலங்க என்னன்னு. ஸோ ஹில்ஸில் ஓட்டுறதும் ஒரு ஜாலியாக தாங்க இருக்குது. ஸோ நம்ம பக்ரீத் முடிஞ்சுட்டு வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோங்க நம்ம. அங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அங்கனக்குள்ளே ஒரு ராக் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே இருந்து பார்த்தது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெரிய ஸ்லோப் தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க போகிற வழி. ஸோ ரோட்டில் யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு 2-3 வெஹிக்கிள் தான் நம்மளை க்ராஸ் பண்ணுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. இன்னும் போக இன்னும் வந்து ஜில்லுன்னு இருக்கும். மழை மட்டும் வராமல் இருக்கணும், அது ஒன்று தாங்க. மழை வந்துருச்சுன்னா தான் நசன்னு ரொம்ப கடுப்பாயிரும். தண்ணி செம்மையாக இருக்குல்லங்க. ஜில்லுன்னு இருக்குங்க நல்லா. ஹிமாலயன் வருது. கார்னரிங்லாம் பிச்சு மேயலாம் போல ஏங்க இந்த ரோட்டில். சரி, இங்கே கூட ரோடு நல்லா இருக்குங்க கொடைக்கானல் கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நம்ம ஊரில் தான் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி வால்பாறையோட ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் அப்படி ஃப்ளாட்டாக இருக்க மாட்டேது.
அதாவது எப்படின்னா நம்மளுதுனா கூட கொஞ்சம் ஏற்றமாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகும். ஸோ வால்பாறையோட ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஏறுதுங்க மேலே. வாவ், சூப்பராக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு, ஜாலியாக அப்படியே கார்னரிங் பண்ணிவிட்டு ஓட்டுறதுக்கு. ஆஹா, அருமை அருமை. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு அந்த கரெக்டாக எங்கனக்குள்ளே தெரியுமாங்க, லெஃப்ட் சைடு ஆலியார் டேம் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து அந்த க்ளவுட்ஸ் வந்து அந்த மவுண்டெயின்ஸை கவர் பண்ணுறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹைனஸ் மேலே போயிடுச்சு போலங்க. நம்மளுக்கு இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் அத்துப்படிங்க. ஆல்ரெடி நம்ம ஊரே ஹில்ஸ் தான், அதனால் அங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்னால ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் அங்கங்கே ஷார்ட் ரோட்ஸ் வருது, அங்கங்கே லாங் ரோட்ஸ் வருதுங்க. பரவாயில்லைங்க, நம்ம ஊர் கூட ஹில்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஊர் ஹில்ஸு சூப்பராக இருக்குது. ஏன்னா ரோடுமே பர்ஃபெக்டாக இருக்குங்க கார்னரிங் பண்ணுறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கெலாம். இதே ஸ்பீட்லேயே நம்ம கரெக்டாக க்ரூஸ் பண்ணி போனாலே கிட்டத்தட்ட எப்படி 30 மினிட்ஸில் நம்ம வால்பாறை ரீச் ஆகிடலாம். அதிரப்பள்ளி கரெக்டாக வால்பாறையிலேருந்து 70 கிலோமீட்டர்ஸ்ங்க. ஜாலியாக இருக்கும். ஸோ வால்பாறை 7th ஹெவன்னு சொல்கிறது சும்மாவாக சொல்கிறாங்க, நிஜமாவே சூப்பராக இருக்குது. அந்த டாப் அந்த பீக்கில் போயிட்டு நின்றுட்டு பார்த்தோன்னா அந்த வியூலாம் சூப்பராக இருக்குங்க, ஜாலியாக இருக்கும், ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. ஸோ இப்போ 3 வண்டியுமே வேறு வேறு டைரெக்ஷனில் வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ முன்னாடி ஹைனஸ் போயிடுச்சு, நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி ஹிமாலயன் வருது. வாவ், ஆலியார் டேம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஆலியார் டேமில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையிலே தண்ணி கம்மியாக இருக்குது இல்லை எனக்கு அப்படி தோணுதான்னு தெரிலங்க. ஆனால் இங்கெல்லாம் 2 நாளாக சரியான மழைன்னு கேள்விப்பட்டேங்க. ஆனால் அந்தளவுக்கு மழை பெஞ்ச மாதிரிலாம் தெரில. பட் இருந்தாலுமே மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக க்ளவுடியாக தான் இருக்குது. திருச்சி மேயலாம் போல எங்கள் இந்த ரோட்டில், ஜாலியாக இருக்குங்க. ஓய், எங்கிட்டியா வரீங்க? ஆனால் இதுக்கு அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப குட்டியாக இருக்குங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது ரோடு. ஒரு கேவ் மாதிரி இருக்குது இந்த ரோடு. நின்றுட்டு அப்புறம் போகலாமா? இங்கேயா? இங்கே தாங்க. ஸோ வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆலியார் டேமு. இதுதாங்க ஆலியார் டேமு ஃபுல்லாக. இந்த ஆலியார் டேமுக்கு அங்கிட்டு வந்து பொள்ளாச்சி. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. பட் தண்ணி ரொம்ப கம்மிங்க ஆலியார் டேமில். ஃபஸ்ட்லாம் வந்து அங்கே மேலே வரையும் இருக்கும், பட் இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக இந்த ஸ்பாட் வந்து எனக்கு என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னா, நம்ம வர்க்கலா ரைட் போயிருக்கும் போது கரெக்டாக இந்த போடிமெட்டுன்னு சொல்லுவாங்க, போடிமெட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்க அந்த கம்பம், அது சின்னமனூர்ன்ற ஒரு ஊர் வரும். அந்த ஊர் வந்து சூப்பராக தெரியும். என்ன இன்னும் ஹிமாலயன் காணோம்? வந்துருச்சு. நம்மளோட பைக்கோட செயின் ஸ்ப்ராக்கெட் வேறு கொஞ்சம் வீக்காக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4000 கிலோமீட்டர் தான் ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டாச்சுங்க. ஸோ சவுண்டு கேட்குதா டக் 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 டக்குன்னு. அடேங்கப்பா, என்னங்க இது இவ்வளோ ஆக்சிடெண்ட்டாக இருக்குது? ஐயோ கொடூரங்க. ஒஸ்ட்டு. செயின் நைட்டு தான் லூப் பண்ணிட்டு வந்தோம், பட் இருந்தாலுமே சவுண்டு வருதுங்க. செயின் லூஸ் ஆயிடுச்சு, டைட் பண்ணணும். எப்போவுமே வந்து நம்ம அவசரப்பட்டு இந்த பெண்டில் ஹேர்பின் பென்ஸ்லாம் ஏறக்கூடாதுங்க.
அதுவும் இல்லாமல் மேலேருந்து வருவாங்கல்ல, அவங்களுக்குமே வந்து நம்ம பார்த்து வழி விடணும். ஏன்னா இன்கேஸ் வந்து லாரியில் ஹெவி லோடோடு வரும்போது அவங்க பிரேக்ஸ் அப்ளை பண்ணிட்டே தான் வருவாங்க. ஸோ பிரேக் பேடு ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது பிரேக் வந்து ரொம்ப டிலேயாக தான் பிடிக்கும். அதனால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் வேறு வழி இல்லாமல். அதனால் வந்து ஒவ்வொரு பெண்டுக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க. இதோ ஹைனஸ் அங்கே போயிட்டுருக்குங்க முன்னாடி. ஸோ கைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ டைம் வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 சரியாக தரலைங்க, ஃபோனில் தான் பார்க்கணும். ஸோ வந்து நம்ம பைக் எடுத்ததுலேருந்து கரெக்டாக 157 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாச்சுங்க. இது ஒரு தனி அனுபவமாக தாங்க இருக்குது. ஸோ பைக் ரைடு வர்றது. பட் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக நம்ம வந்து பைக்கில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயுமே வந்து செயின் க்ளீன் பண்ணியிருக்கலாங்க. நம்ம வந்து அவசரமாக நேற்று செயின் லூப் பண்ணனால ஃப்ரண்ட்டில் கழட்ட முடியல. அதுக்கான கிட்டு நம்மள்ட்ட இல்லை, வெளியில் தான் வாங்கிட்டு வரணும். ஆஹா, இதுக்கப்புறம் நல்லா கிளைமேட் ஜிலு 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 ஜிலுன்ட்டு தாங்க இருக்குது. வண்டி மூவிங்கில் இருக்கவும் பெருசாக அந்த இது ஒன்றும் தெரிய மாட்டேதுங்க. ஆனால் நின்றுருக்கும் போது தான் வெயில் பொழந்து எடுக்குது. ஸோ ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கு என்னன்னே தெரியலங்க. ஆங்கிள் மட்டும் ஒவ்வொரு ரைடுக்கும் செட்டே ஆக மாட்டேதுங்க. ஒவ்வொரு ரைடு நல்லா வருது, ஒவ்வொரு ரைடு வந்து வரவே மாட்டேது. ஸோ கூடிய சீக்கிரம் இன்டர்காமு, ரைடிங் ஜாக்கெட்டு, பூட்ஸு, ரைடிங் பூட்ஸ் வாங்கணுங்க ஃபஸ்ட்டு. அது ஒன்று தான் நம்மளுக்கு. ரைடிங் பூட்ஸ் இல்லாமல் வெக்ஸ் ஆகுது. ரைடிங் பூட்ஸ் அப்படின்னா ஸ்னீக்கர்ஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக அட்டைக்கட்டி அப்படின்ற பிளேஸில் தாங்க இருக்கோம். சோலையார் டேம் இங்கேருந்து கரெக்டாக 43 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ நேராக தாங்க நம்ம போகணும். அவங்க வந்துக்கிட்டுமா ரைட்டாக நம்மளுக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. எந்த சைடு போகணுன்னு தெரியாமல். ஹார்ன்பில் வியூ பாயிண்ட்டா? கிளைமேட் நல்லா ஜிலு ஜிலுன்னு தாங்க இருக்குது. கரெக்டாக 40 ஹேர்பின் பெண்டில் இது வந்து 17வது ஹேர்பின் பெண்டுங்க. த்ரோட்டட் புல்புல் ஹேர்பின் பெண்டு. ஃபோர்ட்டி கிலோமீட்டர்ஸில் நம்ம எவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்கோன்னே தெரிலங்க. இது வந்து 18th ஹேர்பின் பெண்டுங்க. அதிராப்பள்ளி ரூட்டு சூப்பராக இருக்குங்க. 70 கிலோமீட்டர்ஸ் எப்படி இருக்கும்னு அட்வென்ச்சர் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ எலிஃபெண்ட் அட்டாக்லாம் நடந்திருக்காங்க. ஸோ 3 எலிஃபெண்ட் சேர்ந்து அட்டாக் பண்ணது இந்த மாதிரி. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு எல்லாத்துக்கும் நம்ம 3 பைக்கும் சேர்த்து 180 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அது என்ன கணக்குன்னு தெரில. 180 ருபீஸுங்க கரெக்டாக. ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கு ஒவ்வொரு பேர்ட்ஸோட நேம் வச்சுருக்காங்க. சரியான க்ரியேட்டிவிட்டியில். கார்னரிங்க்கெலாம் ஸ்போர்ட்ஸ் பைக்கு தாங்க கரெக்டாக இருக்கும். கார்னரிங் விட்டுறதுக்கெலாம் மெயினாக ஹேர்பின் பெண்ட். இந்த ஹேர்பின் பெண்ட் பேர். அங்கங்கே இந்த சைடில் திட்டு உடஞ்சிருக்குல்ல, அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா பேரிகேட் வச்சு மறைச்சிருக்காங்கங்க. ஸோ இந்த ஹேர்பின் பெண்ட் பேர் என்ன? கிரிம்சான் பேக்கெட் சன்பர்ட் ஹேர்பின் பெண்ட். எவ்வளோ இருக்குல்ல. பரவாயில்லைங்க, சரியான க்ரியேட்டிவிட்டி. இதுக்கு வந்து மலபார் கிளைடிங் ஃப்ராக் ஹேர்பின் பெண்டுங்க. ஸோ 25th ஹேர்பின் பெண்ட் இது. நியர்லி இன்னொரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம அதிராப்பள்ளி ரோடுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ 12 o'clock வந்து அதிராப்பள்ளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் 12 o'clock தான் வந்து நாங்கள் அடிவாரமாக ஏற ஆரம்பித்தோம். பரவாயில்ல, முன்ன பின்ன ஆறுது இது பண்ண முடியாதுங்க. நம்ம தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி இருந்திருக்கணும். பட் பரவாயில்ல,
கரெக்டாக பைக் எடுத்ததுலேருந்து 163 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓட்டியாச்சுங்க. பரவாயில்லைங்க. சும்மா இந்த எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு பெண்ட்லேயும் ரொம்ப வாமிட் வரும், அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ட்லேயும் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் போட்டு அதை அந்த அந்த விஷயம் செம்ம க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது. ஆம்புலன்ஸ் என்னங்க இந்த வால்பறையில் மட்டுமே கிட்டத்தட்ட 3 ஆம்புலன்ஸ் பார்த்துட்டாங்க போகிறது. லாரி பிடிச்ச அளவுக்கு லாரியெல்லாம் பார்த்தோன்னா லெஃப்டில் ஒட்டி தாங்க போனோம். வாட்டர் ஃபால், இங்கே என்ன வாட்டர் ஃபால் இது இருக்குமா? இருந்தால் கூட பார்த்துட்டு போகலாங்க. ஆனால் எங்கே டீ கடை கூட இல்லை. நான் போயிட்டு டைரெக்டாக லஞ்சை சாப்பிட்டு கொண்டே தான். ஏன்னா டைம் இப்போ 12 o'clock ஆயிடுச்சு. காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல யாரும். 2 தடவை டீ பிரேக் எடுத்துருக்கோங்க. 2 தடவை டீ பிரேக் எடுத்து ஒரு தடவை இந்த போண்டா சாப்பிட்டோம், அவ்வளோதான். அதுக்கு அடுத்து நம்ம சாப்பிடவே இல்லை. ஸோ எல்லா ஹில் ஸ்டேஷனும் சூப்பராக தாங்க இருக்குது. ஸோ டீ எஸ்டேட்டும் கூட இருக்குது இங்கே. இந்த பிளேஸை தாங்க எல்லோரும் வீடியோ எடுத்து போடுறாங்க. வால்பாறை 7th ஹெவன்னு சொல்லிட்டு. செம்மலை வாவ், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கைஸ் டைம் வந்து 12:30க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து கரெக்டாக 170 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம வண்டி எடுத்ததுலேருந்து. அண்ட் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரோடுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சில்னஸாக இருக்குங்க. ஒரு மாதிரி கீழே ஃபுல்லாக பிளெயின்ஸில் வரும்போது ஃபுல்லாக வெயிலில் இருந்துட்டு இப்படி நம்ம ஹில்ஸ் ஏறும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி அது ஒரு ஃபீலே வேறு மாதிரி இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்னஸாக இருக்குது. நம்ம பைக் வந்து திரும்ப பழைய மாதிரி மக்கர் பண்ண ஆரம்பிக்குதுங்க. என்னென்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தான் இந்த டக் டக்குன்னு சவுண்டு வந்துட்டு இருந்ததில் சேம் அதே மாதிரி இப்போவும் வருது. நம்ம சென்டரில் க்ளீன் பண்ணாதனால. அண்ட் வந்து செயினுமே வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆயிடுச்சு. ஷோரூமில் தான் விட்டு நம்ம க்ளீன் பண்ணோம். அண்ட் வந்து ஹிமாலயன்லுமே வந்து பார்த்திங்கன்னா செயின் அநியாயத்துக்கு லூஸாக தாங்க இருக்குது. அசால்ட்டாக 58-60 க்ரூஸ் பண்ணலாங்க. க்ரூஸ் பண்ண முடியுது. அடேங்கப்பா என்ன ஃப்ரேமுங்க. அங்கே வந்து ஒரு மவுண்டெயினை பார்த்தீங்களா? எப்படி அது கரெக்டாக மேகத்துக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா மவுண்டெயினு? இன்னும் இங்கனக்குள்ளே மட்டும் இருட்டாக இருக்குது. இந்த தடவை என்னால் வர்க்கலா சீரீஸில் தான் என்னால் கரெக்டாக எபிசோட்ஸ்லாம் கவர் பண்ண முடியலங்க. இந்த தடவை பாருங்கள், போகிற எல்லாத்தையும் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவேங்க நான். இந்த மாதிரி மந்த்லி ஒரு ரைடுக்குன்னு போயிட்டு வந்தால் கூட நம்மளால் நிறைய வீடியோஸ் போட முடியுங்க. ஆனால் எங்கே நம்மளுக்கான அந்த டைம் தான் அமையவே மாட்டேது. மந்த்லி ஒன்ஸு நம்மளுக்கு ரைடு செட் ஆயிடுச்சுன்னா போதும். அந்த ஒரு வீக்கெண்டோட ஒரு ரைடு, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இந்த 4 நாளில் ஒரு ரைடு செட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுவும் வந்துட்டு நிறைய பேர் போனோம்னா இன்னும் நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஸோ பட்ஜெட்டாக ரைடை முடிச்சிடலாம். எல்லாம் ரைடுக்கெலாம் வந்துட்டு நிறைய செலவாகும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டு, நம்ம வண்டியை பொறுத்து தான். ஏன்னா நம்மளோட பைக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி பைக் இருந்ததுன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியாகும். ஸோ இன்றைக்கி மட்டும் எப்படியும் நம்ம ஒரு 210 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேங்க. கிளைமேட் மழை மட்டும் வந்துடக்கூடாது. மழை வந்துருச்சு, கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுங்க. கேமரா ரெக்கார்ட் ஆகுது. அப்பப்போ இது ஒன்று பயமாக இருக்குங்க. ஏன்னா கேமரா பேட்டரிஸ் எல்லாமே வந்து நான் சார்ஜ் போட்டு தான் கொண்டு வந்தேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பயம் தாங்க. எல்லாமே பெர்ஃபெக்டாக தான், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் கொண்டு வந்திருக்கேன். ஃபோன் சார்ஜரு, கேமராவோட சார்ஜரு. ஸோ
ஸோ பேட்ரி சார்ஜர் எல்லாமே. பவர் பேங்க் மட்டும்தான் நம்மள்ட்ட இல்லை. ஆனால் வந்து ஹார்ட் டிஸ்க் ஒன்று வாங்கணுங்க. ஹார்ட் டிஸ்க் இல்லாதனால ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஃபுட்டேஜை காப்பி பண்ணுறதுக்கு. ஏன்னா லேப்டாப் எல்லா இடத்துக்குமே லேப்டாப் தூக்கிட்டு போக முடியாதுல்ல. ஸோ ப்ரோ என்ன ப்ரோ ஹிமாலயன் அட்வென்ச்சரர் பைக் வச்சுக்கிட்டு பின்னாடி வலிக்குதுங்கிற, அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவேன்? ஒரு சுருக்கு சுருக்கு